தமிழ் பேசும் என் மக்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, சிறுநீரக கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு வழிமுறையை தான் பார்க்க போகிறோம். அதுவும் அகத்தீர்கள் எழுதி வச்ச ஒரு வழிமுறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பில் சிறுநீரக கல் பிரச்சனைக்கான காரணங்கள், தீர்வுகள் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதும், நடக்கிற முறையும், அப்புறம் வாழைத்தண்டு சாறு தினமும் காலையில் குடிக்கிறதும், இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனால் பலன் இல்லாத காரணத்தினால மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேடி போகிறாங்க. காரணம், இந்த சிறுநீரக கல் பிரச்சனையால் வரக்கூடிய வலி அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாகவும் கொடுமையாகவும் இருக்கும். இது சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் இந்த காலத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதாவது 20 வயசுக்கு தாண்டினாலே இந்த பிரச்சனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என் நண்பர் ஒரு விஷயத்தை இதை சொல்லியிருந்தார். அகத்தியர் ஒரு இதுக்கான வழிமுறையை அவருடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போனது ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மூலமா பயனடைஞ்சவங்க நிறைய பேர் அவர் பார்த்துருக்காரு. அது ஒரு விஷயத்தை என்கிட்ட எதிர்த்து ஒரு நாள் ஷேர் பண்ணும்போது இதை நான் ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, அன்றைக்கி தான் முதல்ல அவங்க அந்த பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படி போயிட்டு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அது ஒரு நார்மல் ஸ்டேஜ் தான். ரொம்பவே கணக்காக இருக்கக்கூடிய ஒரு கல் தான் அவங்கள பாதிச்சு. இதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. சீக்கிரமே அதுக்கான மருந்து எடுத்துக்க சொன்னாங்க. எனக்கு இது ஒரு அட்வைஸாக நான் அவங்களுக்கு போய் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனால் நிறைய பேர் பிரயோஜனமாக அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னபோது, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப பெரிய செலவையோ இல்லை ஆயிரக்கணக்கானையோ இல்லை லட்சத்தையோ கொடுத்து பண்ண போகிறது இல்லை, நம்ம உடம்புக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிற வழிமுறை இல்லை. இப்போ இருக்க பிரச்சனைக்கு, இந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதுக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும் வாழை மரம். இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு பின்னாடி வளர்க்கலாம், இல்லை கண்டிப்பாக வாழை மரம் இல்லாத இடம் இருக்காது. அந்த வாழை மரத்தை வச்சு நம்ம தான் இந்த விஷயத்த பண்ண போகிறோம். அது என்னன்னா, சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கவங்க இந்த வாழை மரத்தை, அதாவது வாழைத்தார் போடாத வாழை மரம், இது ரொம்பவே முக்கியமானதுங்க. வாழைத்தார் போட்டிருக்கக்கூடாது அந்த வாழை மரத்தில், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வாழை மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த ப்ராப்ளம் இருக்கிற பர்சன் அந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிற்க வைங்க. அவருடைய இடுப்புக்கு நிகரான அளவை எடுத்து அந்த வாழை மரத்தை மட்டமாக வெட்டிடுங்க, சரிங்களா? அப்படி வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்பவே மட்டமாக இருக்கும். அப்புறம் இந்த சிறுநீரக பிரச்சனை உள்ள அந்த பர்சன் அவருடைய வலது கையில் இருக்க நடுவிரல் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரத்தை சுற்றி இருக்கிற வாழைப்பாட்டையை சுற்றியும் அதுக்கு நடுவில் வாழைத்தண்டு இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் குருத்துன்னு சொல்லுவாங்க. இந்த குருத்துக்கு பண்ணாங்கன்னா இந்த நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த அளவுக்கு ஆழமாக அந்த குருத்தை நோண்டி எடுக்கணும். நோண்டி எடுத்துட்டு இதெல்லாமே நோண்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டிங்கன்னா அது நேரமாக அந்த இடத்துல அந்த வாழை மட்டையை சுற்றி இருக்கிற இடத்துல குழி போல் அமைப்பு இருக்கும். அந்த குழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாறு மாதிரியான ஒரு சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சல்லடைக்கு பார்த்தீங்களா, அந்த சல்லடையை எடுத்துக்கிட்டு அந்த மட்டமாக வெட்டின இடத்துல கவுத்துருங்க. இது எதுக்காக அப்படின்னா, கவுத்து வைக்கிறது எதுக்காக பார்த்தீங்கன்னா, தூசிகள் அதில் விழாமல் இருக்கவும், அப்புறம் பனித்துளிகள் அதில் நேரடியாக இறங்கவும் இது வழிவகுக்குது. இது எல்லாமே நான் சொன்னேன். ஆனால் இது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்பவே இதை சூரியன் மறைவுக்கு பின்னாடி தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த மாதிரி டைமில் தான் இதை நம்ம செய்யணும். அந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த சிறுநீரக கல் பிரச்சனை உள்ள அந்த பர்சன், அந்த நபர் அந்த மரத்துக்கிட்ட மனப்பூர்வமாக ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வெட்டணும். இப்படி வெட்டிட்டு அந்த குழி போன்ற அமைப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் சல்லடை எடுத்து மூட சொன்னலைங்க. அது மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி அதாவது கட்டிடுங்க. ஏன்னா நைட்டில் காற்றடிச்சு அது கீழே விழாத மாதிரி இருக்கணும். இப்படி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில், மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, ரொம்பவே இது முக்கியங்க. அதே மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பர்சன் நாங்கள் போயிட்டு அந்த சல்லடை எடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே சிறிது ஒரு நீர் போன்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே தோண்டி வச்ச இடத்துல ஒரு நீர் சுரந்திருக்கும், ப்ளஸ் இந்த பனித்துளியும் கலந்துருக்கும். அதில் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மகத்துவத்தோட அருமையே. அதை என்ன பண்ணனா, ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யணும். அப்படியே அதை குடிக்கணும். ஸ்ட்ரா வச்சு குடிச்சதுக்கப்புறம் சரியாக 2 மணி நேரத்துக்கு
வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, உணவு, தண்ணி இது எதுவுமே நம்ம 2 மணி நேரத்துக்கு எடுத்துக்க கூடாது. ஆஃப்டர் 2 மணி நேரம் கழிச்சு நீங்க சரியா 200 ml தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. 200 ml தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க லைட்டா டிஃபன் சாப்பிடுறது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். சரிங்களா? 4-5 மணி நேரம் கம்பல்சரி தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய வலியில துடிக்கிறவங்க கூட அந்த ஒரு நாள் நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கப்புறம் வலியே இல்லாம உணருவீங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம். இதே சிறிய அளவில் இருக்கிற கல் பிரச்சனை உள்ள ஆளுங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு முறை நீங்க செய்தலையே அந்த கல் காணாம போயிடும். நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஒரு நாள் முன்னாடி ஸ்கேன் எடுத்து பாருங்க, அடுத்த நாள் ஸ்கேன் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அந்த கல் அங்க இருக்காது. இது ரொம்ப பெரிய அளவுல ரொம்பவே குணப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு சைஸ்ல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்படி பண்ணி தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வலி போயிடும் உங்களுக்கு. அடுத்த நாள் அதாவது இதை வந்து பெரிய கல் இருக்கிறவங்க வந்து 3 நாள் இதை பண்ணணும். அது எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இதை நீங்க பண்ணணும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வலி இல்லாம போயிடும். அடுத்த நாள் சாயந்தரம் அதே மாதிரி மாலை நேரத்துல சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே போல ஒரு வாழை மரத்தை வெட்டி இதே மாதிரி அமைப்பை நீங்க செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை நீங்க ஸ்ட்ரா போட்டு நீங்க குடிக்கணும். இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க 3 நாள் பண்ணீங்கன்னா குணப்படுத்தவே முடியாத அளவுக்கு பெரிய அளவுல இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணி தான் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற இருக்கிற கல்லை கூட இந்த 3 நாள்ல முழுசா கரைச்சிட முடியும். இது அகத்தியர்கள் ஓலைச்சுவடிகளுக்கு ஒரு பெரிய அதிசயம். இதை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு ஆச்சரியமோ ஒரு செய்தியா தான் இருந்தது. ஆனா என் கண் முன்னாடி நான் ஒருத்தருக்கு சொல்லி இது சரியானதை நினைச்சு உண்மையிலே இது எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சுதான் இதை நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த விஷயம் நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்த பண்ண சொல்லுங்க. இதனால நமக்கு 1000மோ லட்சங்களோ செலவாக போறது இல்ல, பல நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக போறது இல்ல. ரொம்பவே சிம்பிளான விஷயம். இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த பிரச்சனையில கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.